ஹாய், குட் மார்னிங். சேனலில் வந்துட்டு புதுசாக வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமோட சேனல் லிங்க்கோ டிஸ்கஷன் லிங்க்கோ இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் வந்துட்டு நான் அட்டன் பண்ணுற டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர், இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலுமே வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் ஏதாவது தேவை அப்படின்னா அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு எக்கனாமிக்ஸ் தான் படிச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஓல்டு சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கிறப்போ வந்துட்டு எக்கனாமிக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் படிக்கவே மாட்டோம். சொல்லப்போனால் வந்துட்டு அதில் ஒரு 2-3 டாபிக் மட்டும்தான் படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் வந்துட்டு நானுமே வந்துட்டு ஒரு 2-3 டாபிக் தான் படிச்சிருந்தேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு 5ஆண்டு திட்டங்கள், நிதி ஆயோக்கு, அப்புறம் வங்கியியல், இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமானது மட்டும்தான் பார்த்துருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம அப்படி படிக்க முடியாது இல்லையா? ஏன்னா அதில் வந்துட்டு 20 கொஷின்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நார்மலாக நோட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு என்ன புரியுதோ அந்த விஷயத்தை வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு எழுதி வைக்கிறது தான் நோட்ஸு. எல்லாருமே ஒரே மாதிரி நோட்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை தான் வந்துட்டு நோட்ஸாக எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு மற்றவங்களோட நோட்ஸை வாங்கி நான் அதை படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப தப்பு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை வந்து நீங்கள் நோட்ஸாக எழுதி வச்சு படிங்க. இப்போ மற்றவங்களோடத வச்சு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க எதனால் வந்துட்டு இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து தெரியாது. அப்போ தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் வந்துட்டு அது சும்மா ஒரு சிங்கிள் லைனை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு போகிறது மாதிரி இருக்கும். புரிஞ்சு படிக்க மாட்டோம். அதனால் நீங்களே வந்துட்டு நோட்ஸ் எடுத்து படிங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு படிச்சுட்ருக்கோம். ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஷெடியூல் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி படித்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் 3 டாபிக் தான் நம்மளால் படிக்க முடியுது. ரிமைனிங் 2 டாபிக் படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த 5 டாப்பிக்கும் முடித்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டெஸ்ட்டு போங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்துட்டு ஒரு 2 டாபிக் 3 டாபிக் விட்டுட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி பார்க்குறப்ப வந்துட்டு பல்காக வந்துட்டு டாபிக் வந்துட்டு சேர்ந்துரும். அதனால எந்த ஒரு டெஸ்ட்டு படிக்கிறதா இருந்தாலுமே அந்த டெஸ்ட்டுக்குரிய டாபிக் எல்லாமே முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு படித்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண முடியும். இல்லை டெஸ்ட்டு வந்துட்டு கண்டினியூவாக நடக்குது, நான் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இன்னொன்று வந்துட்டு டெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஏற்கனவே படித்து ரிவிஷன் விடுறவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு அடுத்தடுத்து வந்துட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்கிற நமக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு படிக்கிறதுக்கு டைம் வந்து எடுக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக படிங்க. அவசரப்பட்டு வேகமாக படிக்கணும், டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இருந்து ஜிஎஸ்க்கு 2024 வரல நடந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டாபிக் வைஸ் வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.